35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். சமீபத்தில் சூர்யா அவர்கள் அகரமுடைய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தாங்க. ஆனால் அதுவுமே ஒரு நெகட்டிவான ஒரு நிறைய கருத்துக்களுக்கு உள்ளாகுதுல்ல சார். கடந்த ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு, அது நடித்தார் அவர். அதில் என்னென்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் தாழ்வாக காமிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு அந்த குரூப் ஒரு பக்கம் இவரை போட்ட படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் தாக்குறது. ஜோதிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு போகிறப்ப நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி மருத்துவமனைகளுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அது வேற மாதிரி திருத்து ரெண்டு தரப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அஜித் அவர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு நான் ரசிகர்களை சுயநலமாக பயன்படுத்த மாட்டேங்கிற விஷயமே டக்குன்னு நெகட்டிவாக ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு. அப்போ நீங்கள் என்மேல் வைத்திருக்க அன்புக்கு நான் என்ன செய்ய முடியும் கைமாறா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நடிகர் மதன் பாபு அவர்களுடைய மறைவு, முன்னணி நடிகர்களோ இல்லை திரைத்துறையை சார்ந்த பல்வேறு பிரபலங்கள் அவருடைய இந்த இறுதி மரியாதை கூட வரலை அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு. இப்போ சமீப காலமாக பெருசாக அவர் ஆக்டிவாக இல்லை. உடல்நிலை சரியாமல் ஒரு வருஷமாக இருந்தார். அதனால் ரெஸ்ட்டில் தான் இருந்தார், ஓய்வில் இருந்தார். இன்றைக்கி மரணம் நினைச்சிட்டார். சினிமாவே அதுதான். நீங்கள் லைம் லைட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வெளிச்சமே கிடைக்கும். அந்த படத்தை தமிழில் அம்பியாபதினு டப் பண்ணியும் போட்டாங்க. இப்போ அந்த படத்தை ரீலீஸ் தான் நடந்திருக்கு. ரீலீஸில் ஒரிஜினல் வெர்ஷனில் 2013 வந்த வெர்ஷனில் கிளைமேக்ஸில் தனுஷ் இறந்து போவார். இந்த ஏஐயில் தனுஷை உயிரோடு ஆக்கிட்டாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. சினிமா பற்றி நிறைய விஷயம் நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் சூர்யா அவர்கள் அகரமுடைய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தாங்க. எக்கச்சக்கமான மாணவர்கள் இல்லை முன்னாள் மாணவர்கள்லாம் அவங்களுடைய அனுபவத்தை பற்றி பகிர்ந்துட்டு இருந்தாங்க. நல்ல விஷயம்தான். இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, நமக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து சூர்யா இதை செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் அதுவுமே ஒரு நெகட்டிவான ஒரு நிறைய கருத்துக்களுக்கு உள்ளாகுதுல்ல சார். எதனால் சூர்யா அவர்களை சுற்றி இவ்வளோ நெகட்டிவிட்டி? இல்லை, இந்த நிகழ்ச்சி நேற்று ஒரு நிகழ்ச்சி உணர்ச்சி பிளம்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. உண்மையிலேயே எல்லாருமே அதை பாராட்டுறாங்க. பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 150 பேர் 160 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி வருஷத்துக்கு 200 பேரை படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்குது. 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7000 ஸ்டூடெண்ட்டை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறாங்க. தானத்தில் சிறந்த தானம் கல்வி தானம்ங்கிறாங்க. தானத்திலே சிறந்த தானம் கல்வி தானம். அந்த தானம் அழியாத தர்மம் அப்படிம்பாங்க. கல்விக்கு செய்யக்கூடிய உதவி, கல்விக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மம்ங்கிறது அழியாத தர்மம், அழியாத விஷயம் அப்படிம்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு உதவி ஒரு கல்வியை கொடுக்குறீங்கன்னா அவர் அதை வைத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். அது சார்ந்த ஆட்கள் கொடுப்பார். அவர் மறைந்துட்டாலும் கூட அவர் கற்ற கல்வி இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்துட்டு போவார். அப்போ கல்வி ஒன்று தான் நமக்கு ஒரு நிலையான தர்மம் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா நடிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை கிட்டத்தட்ட 15 வருஷமாக சத்தம் இல்லாமல் சூர்யா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அலர்ட் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் 10 கிலோ அரிசி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கலை, 4 புக்கு வாங்கி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து நாளை கழிச்சு கட்சி ஆரம்பிக்கல, உடனே அரசியல் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆளுங்கிற கனவு வாங்கலை. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 700 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறார். 700 குழந்தைகள்ங்கிறது ஒரு கிராமம். ஒரு கிராமத்தை அப்படி மொத்தமாக கிராமத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது இப்பையும் கூட இந்த நேரத்திலும் கூட இந்த விளம்பரத்தை அவர் செஞ்சிருக்க மாட்டார். தொடர்ந்து அவர் மீது ஒரு அவதூறு விமர்சனங்கள் வந்ததன் விளைவாகத்தான் இதை நீங்கள் வெளியிலே கொண்டு வர, வெளியில் நான் இவ்வளோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கடா அப்படின்னு காட்டக்கூடிய இடத்துக்கு சூர்யாவை தள்ளினார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஓகே. இப்போ என்னென்னா, கடந்த ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு, அது நடித்தார் அவர். அதில் என்னென்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் தாழ்வாக காமிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு அந்த குரூப் ஒரு பக்கம் இவரை போட்ட படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் தாக்குறது. ஜோதிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறப்ப நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி மருத்துவமனைகளுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அது வேற மாதிரி திருத்து ரெண்டு தரப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யா படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற விமர்சனத்தை தாண்டி பெர்சனல் அட்டாக், சூர்யா சினிமாவில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு அட்டாக்கை ஒரு குரூப் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னதான் பண்ணி நான் என்னுடைய புனிதத்தை நான் நிரூபிக்கிறது, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத திரும்ப அவர் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஆளாயிருக்கார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். பாருங்கடா, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் நிகழ்ச்சி. அவங்களே நடத்துகிற நிகழ்ச்சி, அகரமே நடத்துகிற நிகழ்ச்சி தான். பெரும்பாலும் எல்லாத்தையும் லைவ் போச்சு. அவங்க இப்போ பயனடைந்தவர்கள் எல்லாருமே பேசினாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகரமான விஷயம் நடந்துச்சு.
ஒருத்தர் வந்து ஒரு சிறிய மினி பைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாரு, எலக்ட்ரிக் பைக், அதில் சூர்யா ஓட்டி காமிக்கிறாரு. அதில் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இலங்கையை சேர்ந்த ஒரு பெண் வந்து அகதியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அகதி முகாமில் இருந்திருக்காங்க. ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் +2 வரைக்கும் படிச்சுட்டாங்க. அவங்களுக்கு லா படிக்கணும்னு ஆசை, சட்டம் படிக்கணும்னு ஆசை. திருநெல்வேலி மெல்லிகை லா காலேஜுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுனால நிராகரிக்கப்படுது. அதுக்கப்புறம் அகரமில் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அகரம் முன்னெடுத்து சட்ட ரீதியாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு அங்கே திருநெல்வேலி லா காலேஜில் சீட் வாங்கி கொடுத்து அவங்க அட்வொகேட் லா முடித்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசினாங்க. ஓகே, இப்படி அவங்க வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது எப்படின்னா, பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை. இப்போ என்னென்னா, இன்றைக்கி சூர்யாட்ட படிச்சுட்டு இருக்க எல்லாருமே எல்லா ஜாதி எல்லா மதத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அவர் வந்து சூர்யா ரசிகர் மட்டும் தான் தேர்ந்தெடுத்தார், இல்லை குறிப்பிட்ட சாதியை மட்டும் தான் தேர்ந்தெடுத்தார், குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தான் தேர்ந்தெடுத்தார். இந்த 700 பேரில் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா சாதியை சேர்ந்தவங்க இருக்காங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன அளவுகோல் வைக்கிறாங்க அப்படின்னா, குடும்ப ரீதியாக ரொம்ப பின்தங்கியாக இருக்குது. அதாவது ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து அவங்க ஏதாவது ரொம்ப பூவராக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அதுக்கு என்னென்னா, அப்பா இருந்து அம்மா இல்லை, அம்மா இருந்து அப்பா இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா இறந்து போய் அப்பா மட்டும் இருந்தாருன்னா அவங்களுக்கு கூடுதலாக தகுதியாகிறாங்க. இப்போ ஒரு 1000 அப்ளிகேஷன் வருது, அதில் அவங்க 700 பேர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, அந்த 700 பேரை எப்படி நாங்கள் ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோம்னா, இதெல்லாம் அவங்களுக்கு கூடுதலான ஒரு அட்வான்டேஜாக வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, குடும்பத்தில் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள சிட்டியில் வந்து ஒரு பெரிய காலேஜில் படிக்க வைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது, மனத்தடை ஏற்படுது, ஸ்போக்கன் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறோங்கிறாங்க. எல்லாமே A to Z. அதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்று வந்து இப்போ கிராமத்தில் கடைக்கோடி கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து, அரசு பள்ளியில் இன்றைக்கி எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த பிரம்மாண்டம், இந்த சிட்டியில் படிக்கக்கூடிய காலேஜ், அந்த மாதிரியான தோற்றங்களை பார்த்து அவங்க வரக்கூடிய தடுமாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதை போக்குவதற்கு அவங்களுக்கு கவுன்சிலிங், ஸ்போக்கன் கிளாஸு, மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே அவங்க முழு நேரமாக அவங்கள வந்து உருவாக்குற வேலையை கிட்டத்தட்ட 15 வருஷம் சலிக்காமல் பண்ணுறாரு. இதில் அவர் வருஷத்தில் நடிக்கக்கூடிய வரக்கூடிய வருமானத்தில் ஒரு 2 படம் நடிக்கிறாருன்னா அந்த வருமானத்தில் ஒரு போர்ஷனை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா இதுக்காக அகரமுக்காக போட்டுறாரு. இப்போ அகரமுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸும் உள்ளே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நடத்தக்கூடியவங்க, அவங்கெல்லாம் கூட இதுக்குள்ள வந்து உள்ள அந்த வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 பேரை படிக்க வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 7000 கிராஜுவேட்ஸை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க உருவாக்கி இன்றைக்கி வெளியே அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாரு. நிறைய எல்லாருமே அவங்க பேசினாங்க. ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. ஒரு சினிமா நடிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை இன்றைக்கி சூர்யா செஞ்சுருக்கிறாரு. அதை இன்றைக்கி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு அவரை தள்ளிட்டாங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். 15 வருஷமாக பேசாத சூர்யாவை, 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வெளியில் சொல்லாத சூர்யாவை காயப்படுத்தி என்னையா நீ எதுக்கு எடுத்தாலும் காயப்படுத்தி நான் சும்மாவாடா இருக்க இங்கே பாருங்கடான்னு காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவரை தள்ளிட்டாங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா நிகழ்ச்சி முழுக்க பிளான் பண்ணி அவங்க டீம் தான் ப்ரொமோஷனே கொடுத்தாங்க. எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. ப்ரொமோட் ஏன் பண்ணணும்னா சூர்யா மேல் தொடர்ந்து அவருக்கு மேல் தாக்குதல். நான் அப்படி ஒரு ஆள் கிடையாதுயா, நான் வாடகை வேலையை பார்த்துட்டு இருக்கேன், சம்பாதிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன், இதை தொடர்ந்து வந்து என்னை டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு சூர்யா தள்ளப்பட்டிருக்காரு. ஓகே, அதுக்கு பின்னாடி என்னென்ன பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குன்றதை வந்து நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு நெகட்டிவான விஷயம், நிறைய நெகட்டிவ் பற்றி பேசுகிறோன்னு இல்லை, அதே நெகட்டிவ் பேசி ஆகணும். ஏன்னா பாசிட்டிவாக எல்லாரும் பேசிட்டாங்க. இதுக்குள்ளே இருக்க அரசியல் நெகட்டிவ் நம்ம பேசினா தான் இதுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கான அர்த்தம் தெரியும் இல்லையா. அதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு எப்பயுமே வந்து அவருடைய சுரேஷ் சந்திரா அவர்கள் மூலமாக நிறைய தகவல்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தகவல் சொல்ல போய் நான் ரசிகர்களை சுயநலமாக பயன்படுத்த மாட்டேங்கிற விஷயமே வந்து டக்குன்னு நெகட்டிவாக ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சுல சார். சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயை சீண்டினாரோ அஜித் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் அமராவதி படம் வந்து இன்றைக்கி 33 வருஷம் ஆக போகுது. ஒரு நீண்ட ட்ராவல். சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் மிகப்பெரிய சோதனைகள், போராட்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், விரக்திகள் எல்லாத்தையும் தாங்கி தவிச்சு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இன்றைக்கி அஜித் நிற்கிறாருங்கிறது அது அவர் தனிப்பட்ட வில் பவர். அஜித்துக்கு ஸ்பைனல் கார்டில் கிட்டத்தட்ட 30 வயசு 32 வயசில் 6 ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மீறியும் எந்திரிச்சு நிற்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய வில் பவர், அவருடைய திறமை, உழைப்பு. மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அது 33 வருஷம் அப்படிங்கிறது அவர் திரும்பி பார்க்குறாரு. 33 வருஷத்துக்கு நம்ம என்னென்ன நடந்திருக்கு, நமக்கு எவ்வளோலாம் பிரச்சனை, யாரெல்லாம் நமக்கு கூட வந்திருக்கிறாங்க. அது நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்து என் மனைவி ஷாலினி, என் குழந்தைகள், என் குடும்பம், அதை விட எனக்கு தொடர்ந்து என்னோட மன்றம் இல்லாட்டியும் என்னோட கூட தொடர்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள். இப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு நான் வந்து அவங்களுடைய அன்பை
நான் வந்து ஒரு விளையாக்க மாட்டேன், அந்த அன்பை அங்கே சேரக்கூடிய அந்த கூட்டத்தை நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களை வச்சு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், அரசியலுக்கு உங்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறத மறைமுகமாக ஒரு ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. என் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்புக்கு நான் திருப்பி உங்களை அன்பு தான் செலுத்துவேன் ஒழிய கண்டிப்பாக உங்களுக்காக. இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு, இந்த 2 பக்கம் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி அந்த ரேஸில் அவர் ஃபஸ்ட் டைம் போனப்போ ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அப்போ வந்து சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து உங்களுடைய பேஷனை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்களுடைய லைஃப்பை பாருங்கள், என் மேல எக்கச்சக்கமான அன்பு வச்சுருக்கீங்க, அந்த அன்புக்காக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்பாரு. அஜித் ஏற்கனவே பேசின விஷயத்தில் இருக்குது, அதை வச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் என் மேல் வைத்திருக்க அன்புக்கு நான் என்ன செய்ய முடியும் கைமாறா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பந்தம். அதுக்காக என் மேல் அதிக அன்பு வச்சுருக்கீங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்க, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குங்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் வந்து தேர்தலை நோக்கி போக மாட்டேன், அதை நான் வந்து ஒரு மூலதனமாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறத ரொம்ப தெளிவாக, எனக்கு அரசியல் ஆசை இல்லை, நான் உங்களை தவறான வழிக்கு பயன்படுத்த மாட்டேன், அந்த அன்பை நான் வந்து முதலீடாக வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுவே வந்து எப்படி ஒரு கேள்வியாக மாறுது அப்படின்னா, நான் சுயநலமாக பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் அப்போ என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்வி வந்து எதனால் வருது சார்? நீங்கள் குறைந்தபட்சம் தன் பின்னாடி வரக்கூடிய எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் ஒரு படங்களில் ஒரு தம் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரியான காட்சிகளை அவர் நடித்ததில்லை. ஏன்? நமக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கான், அவன் இதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ பெண்களை மதிக்கணும், வயதானவங்களை மதிக்கணும், உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடாது. எம்ஜிஆர் ஒரு ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணி வருது. நம்ம என்ன செஞ்சாலும் அவன் நம்ம என்ன மாதிரி முடிவெட்டணும் அவன் முடிவெட்டுவான், நம்ம மீசியை வரைஞ்சி அவனு மீசியை வளர்ப்பான், நம்ம கையை மடிச்சு விட்டு அவனு கையை மடிச்சு விடுவான். அப்போ நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். அப்போ நம்ம நல்ல விஷயங்கள் சொன்னால் அதையும் ஃபாலோ பண்ணுவோம்ல. அது எம்ஜிஆர் கரெக்டாக பண்ணுறாரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஒரு நடிகர் ஒரு ரசிகருக்கு என்ன செய்ய முடியும், அரசியல் கட்சியாக இருந்தால் நலத்திட்டங்கள் செய்ய முடியும். அதை தாண்டி அஜித்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. நிறைய பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் நிறைய தெரியும். பத்திரிகையாளர்கள் கூட இருந்த பல பேருக்கும் வந்து இன்றைக்கி லைஃப் செட்டில் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒரு கார் டிரைவராகவோ பேக்கப் மேனாக டச்சப் மேனாக இருந்த பலருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஊருக்கு அவுட்டரில் இடங்கள்லாம் வாங்கி வீடுகள்லாம் கட்டி கொடுத்து அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் மனதுக்கு தெரியுது, பண்ணுறார். அது சொல்லுவார் இல்லையா, நம்ம கூட இருக்க நல்லா வச்சுட்டா நம்ம நல்லா வச்சுக்கிறோம் அங்கன்னு ஒரு டைலாக் அவர் எல்லாருக்கும் பேசுவார். அந்த மாதிரி தான் இருக்கார். அப்போ ஒரு நடிகர் ரசிகருக்குள்ள ஒரு உறவுனாங்கிறது அவர்களை பார்த்து இவர்கள் கொண்டாடுறது, இவர்களை பார்த்து அவர்களை வந்து பதிலுக்கு அன்பு செலுத்துறது, இதுதான் நடக்குமே ஒழிய இது அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஒரு நடிகர்கிட்ட போய் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எந்த கேட்பீங்க? அப்போ அஜித்தை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. தயவு செய்து மன்றம் வைக்காதீங்க, மன்றம் வச்சிங்கன்னா அதனால் என்னுடைய மன்றத்தால் நீங்கள் வந்து உங்கள் காசை போட்டு செலவழிக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, நைட்டு போய் நிற்கிறீங்க, அதில் மேலே ஏறி நிற்கிறீங்க, அதில் ஒருத்தர் இறந்து போகிறீங்க, இப்போ என்னால் ஒரு உயிர் போகுது, என்னால் உங்கள் காசு போகுது, மன்றம் வேண்டாம், படமாக பார்த்து நீங்கள் கொண்டாடிட்டு போங்க, அவ்வளோதான். நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன். அந்த நடிப்பை வந்து உங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா காசை கொடுத்து கொண்டாடிட்டு போங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய லைஃப்பை பாருங்கன்னு இந்த சொல்கிற இந்த அட்வைஸே ஒரு பெரிய காசா இல்லையா? இந்த அட்வைஸே பெரிய ஒரு உதவியா இல்லையா இன்றைக்கி? ஏன்னா பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ஒரு லைஃப் இருக்குது, உங்கள் பேஷனை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கன்னு கொடுக்குற அந்த ஒரு அட்வைஸே இருக்கு இல்லையா? அதுவே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் மத்தியில் அவங்கள்ட்ட ஏதாவது பிடுங்கணும்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்கள வச்சு முதலீடாக வச்சு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இடத்துல இதை வந்து அவர் பண்ணுறதுங்கிறது வந்து இதுவே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே சார். நடிகர் மதன் பாபு அவர்களுடைய மறைவு, அது அவருடைய ஜோக்கை இல்லை அவர் வந்து தொகுத்தோட நிகழ்ச்சியில் என்ஜாய் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய வழி தான். ஆனால் அதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஆதங்கமாக பேசுகிறத கேட்க முடிஞ்சு, முன்னணி நடிகர்களோ இல்லை திரைத்துறையை சார்ந்த பல்வேறு பிரபலங்கள் வந்து அவருடைய இந்த இறுதி மரியாதை கூட வரலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு. இப்போ என்ன காரணம் சார்? அவர் முழுசாக அவ்வளோ அவாய்ட் பண்ண வேண்டிய தேவை? சினிமாவே அப்படி தான். நீங்கள் மதன் பாபை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக ஒரு மியூசிஷியன், அவர் ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கிறாரு. அப்புறம் சின்ன சின்ன படங்கள் நடித்தார். ஜாதி மல்லி படத்தில் அவர் வெளியில் தெரிய ஆரம்பித்தார். பாலச்சந்தருடைய படங்களில் அவரும் இந்த விசித்ராவும் சேர்ந்து அவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ட்ரேட்மார்க்கு அந்த சிரிப்பு தான். ஃப்ரெண்ட்ஸ் படம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணார். இருந்தாலும் கூட அவர் முழு நேர ஒரு நடிகராக அங்கே இல்லை. சின்ன சின்ன படங்கள் பண்ணார். சமீப காலமாக வந்து பெருசாக அவர் ஆக்டிவாக இல்லை. உடல்நிலை சரியாமல் ஒரு வருஷமாக இருந்தார். அதனால் ரெஸ்ட்டில் தான் இருந்தார், ஓய்வில் இருந்தார். இன்றைக்கி மரணிச்சிட்டார். சினிமாவே அதுதான். நீங்கள் லைம் லைட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வெளிச்சமே கிடைக்கும். தூங்குனா கூட காலாடிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து உயிரோடு நினைக்கக்கூடிய சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் சினிமாவும். நீங்கள் லைம் லைட்டில் இல்லை,
அவங்கள வச்சு எந்த பயனும் இல்லைன்னா அவங்கள தூக்கி போடுவாங்க. நடிகர் சங்கத்துலேருந்து மற்ற நடிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாம் போய் அவங்களுடைய மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. அது நடிகர்கள்ங்கிறத யாருமே இப்போ பெரும்பாலும் எந்த விஷயத்துக்குமே போகிறதில்ல, நல்லது கெட்டது எதுக்கும் போகிறதில்ல. அது என்னமோ தெரியல, அவங்க வந்து அது கூட ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்களா என்னங்கிறது தெரியல. இப்போ நம்ம இது மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்கல்ல, மதன் பாபு ரொம்ப நல்லவர், அவர் வந்து இந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சார் அப்படின்ட்டு, அப்படி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ நம்ம கிங்காங் மட்டும்லாம் நம்ம பேசுன பிறகு நிறைய பேர் வீட்டுக்கே போக ஆரம்பிச்சாங்க. நம்ம தான் பேசினோம் கிங்காங் பற்றி, அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்கே போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. இல்லை, அது ஒரு நடிகரை தாண்டி ஒரு மனிதனாக நீங்கள் பார்க்கணும். ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சக மனிதன் இறந்துட்டா அதுக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுங்கிறது அடிப்படை மனிதாபிமானத்தினுடைய ஒரு விஷயம். அது கூட எங்கள் சினிமா நடிகர்கள் மத்தியில் அதுலேயும் கிரேடு பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம், வெக்கக்கேடான விஷயம். முன்னாடிலாம் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ஒரு இது ஊர்வலத்தப்போ இறங்கி துண்டால் அடித்து விரட்டி இது அப்படி இருந்த நடிகர்கள் மத்தியில் இப்போ ஏன் சார் இன்னைக்கு வந்து ஒற்றுமை இல்லை? ஒரு பெருசாக வந்து சங்கங்கள் இருக்காங்க. நடிகர் சங்கத்தில் நாசர் இருக்காரு, சம்மந்தப்பட்ட நடிகர் சங்கத்தினுடைய ஆட்கள்லாம் போய் அது சங்கத்தின் சார்பாக ஒரு மரியாதை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி அவரோட நடித்த நடிகர்கள் எத்தனை உளப்பூர்வமாக யாரும் போய் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு எடுத்தால் நம்ம திருப்பி விஜய்கிட்டே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடித்தார் விஜயோட. ஏன்னா குறைந்தபட்சம் நீங்கள் நடிகர் தாண்டி நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். அவருக்கு ஒரு இரங்கல் செய்தி அவர் ட்விட்டர்லேயோ ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டு மதன் நாட் கூட நடிச்சிருந்தேன், அவர் வந்து இன்றைக்கி வரைந்துட்டார், அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல், அப்படி குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நடிகர்கள் இருக்கிறாங்க. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. அம்பிகாபதி வந்து இப்போ ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதாவது ராஞ்சனா படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது முதல்ல வந்து ஏஐ வச்சு கிளைமேக்ஸ் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டேரக்டர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் எடுத்த கதை நான் பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கணுங்கிறாரு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப வேதனையாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, இது தடுத்து நிறுத்தப்படணும், படத்தினுடைய அடிப்படையை அது மாற்றுது அப்படின்ட்டு. எதனால சார் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை? இல்லை, ஒவ்வொரு காலத்திலும் ஒரு டெக்னாலஜி வரும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை நீங்கள் புக் பண்ணுறப்ப பேமெண்ட் ஷெட்யூல் ஒன்று போடுவாங்க. அட்வான்ஸு, அப்புறம் ஃபஸ்ட் ஷெட்யூல் போகிறப்ப ஒரு பேமெண்ட்டு, செகண்ட் ஷெட்யூல் போகிறப்ப ஒரு பேமெண்ட்டு, அப்புறம் கடைசியாக டப்பிங் பேசுகிறப்ப ஒரு பேமெண்ட். இந்த கடைசியாக டப்பிங் பேசுறதுக்கு கொடுக்குற பேமெண்ட் வந்து என்னன்னா, போட்ட பட்ஜெட்டோட எதிரி போயிடும், பேமெண்ட் கொடுக்க முடியாது, டப்பிங் பேச வர மாட்டார் நடிகர், அதனால மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சு டப்பிங் பேசுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. சண்டை போடுவாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நடிகர் சங்கமும் டப்பிங் யூனியன் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் எந்த நடிகர் படத்தை ஹீரோ அடிச்சிருக்காரோ அந்த நடிகரோட என்ஓசி இல்லாமல் டப்பிங் பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸை போட்டாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கிட்டாங்கன்ட்டு அவரை சமாதானம் பண்ணி கூட்டு வந்து அவரே பேச வச்சா தான் நடக்குங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இன்றைக்கி அதை தாண்டி இன்னொரு வருஷன் ஏஐ வந்துருச்சு. இப்போ அவர் இல்லாமல் இந்த படத்தில் 2013 வந்த படம் ராஞ்சனானு ஹிந்தியில் வந்த படம், ஒரு அனில் கபூருடைய பொண்ணு சோனம் கபூர் நடித்த படம், ஆனந்த் எல் ராய் டைரக்ஷன் பண்ண படம், ஒரு பெரிய ஹிட்டு படம், தனுஷனுடைய முதல் ஹிந்தி படம், அது பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம், அது ஒரு டப்பா வளவாக பண்ணியிருப்பார், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த படத்தை வந்து தமிழில் அம்பிகாபதினு டப் பண்ணியும் போட்டாங்க. இப்போ அந்த படத்தை ரீரிலீஸ் தான் நடந்திருக்கு. ரீரிலீஸில் ஒரிஜினல் வெர்ஷனில் 2013 வந்த வெர்ஷனில் கிளைமேக்ஸில் வந்து தனுஷ் இறந்து போயிடுவார். இந்த ஏஐயில் தனுஷை வந்து உயிரோடு ஆக்கிட்டாங்க, பாடி ஏஞ்சிருது போல. அதை பார்த்துட்டு அட பாவிகளா, அந்த கதையவே சிதைச்சிட்டீங்களே அப்படின்றதான் பேசியிருக்காரு. இது ஒரு டெக்னாலஜிஸ் வர்றப்ப இதுக்கு கடிவாளம், ஏஐ கடிவாளம் போடுறதுக்கு இது முதல் வேலையாக முதல் குரலாக தனுஷ் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது உண்மையிலேயே வந்து ஒரு படைப்பாளிக்கு படைப்புகளை சிதைக்கக்கூடிய உரிமை இருந்ததுன்னா அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கே போகலாம். நடிகர்கள் வந்து நடிக்க மறுக்கிற இல்லை உங்களுக்கு உடன்பாடு இல்லாத சீன்லாம் கூட இப்படி எடுத்துடலாம் போலயே ஃபியூச்சரில் இந்த மாதிரி. ஆமாம், நீங்கள் வந்து நடிகர்களுடைய சாயலில் உள்ள இன்னொரு நடிகரை வச்சு நீங்கள் ஃபுல் படத்தை ஏஐயில் எடுத்துடலாமே. இன்னைக்கு உள்ள வந்துருச்சு டெக்னாலஜி. விவேக் சாருடைய நிறைய போர்ஷன் இந்தியா வந்துருச்சு, இப்போ விஜயகாந்தோடைய பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காலத்தையும் வந்து ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ மியூசிக் சைடில் பார்த்தீங்கன்னா முந்தைய எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஃப்ளூட்டாக இருக்கட்டும், அந்த வயலினாக இருக்கட்டும், எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீபோர்டு வந்த பிறகு கீபோர்ட்லேயே ஃப்ளூட் வயலெலாம் வாசிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் லைவ் வாசிக்கிறவங்க எடுக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அதனுடைய குவாலிட்டி வேறு, ஒரிஜினாலிட்டி ஒரிஜினலாக இருக்கும். இந்த இது வந்து லூப்பில் போடுறது லூப்பில் தான் இருக்கும். அப்போ அது வந்து ஒரிஜினல் வெர்ஷனை யூஸ் பண்ணக்கூடியவங்க ஒரிஜினல் தான் வருவாங்க. என்ன தான் எத்தனை ஏஐ வந்தாலும் அதுக்கான ஒரிஜினாலிட்டிங்கிறது மாறாது, இருக்க தான் செய்யும். அந்த உணர்வுகளை வந்து ஏஐயால் முழுவதுமாக கொண்டு வந்துட முடியாது. ஒரு கட்டத்துக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஒரு நடிகரை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், அவர் இடையில ஏதோ ஒரு காரணங்களால் அவர் ஏதோ ஒரு நாள் டேட் கிடைக்கல, இல்லை அவர் முழுவதுமாக இல்லை தவறுகிறார், ஏதோ ஒரு முக்கியமான நடந்து போச்சு. இப்போ சோபா இருக்காங்கன்னா அவங்கள வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படம் பாதியிலே அவங்க இறந்து போயிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி சாயில் உள்ளவங்களை வச்சு ப்ரொஃபைலில் வச்சு முழு படத்தை எடுத்தாங்க. இன்னொரு நடிகை வந்து ஃப்ளைட் கிளாஸ் இறந்து போனாங்க, அவங்க இல்லாமல் அவங்கள மாதிரி சாயில் வச்சு எடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரியான ஏதாவது சுச்சுவேஷன் இங்கே வந்துச்சுன்னா
இந்த ஏஐ பயன்படுத்தி மீதி படத்தையும் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்கள மாதிரியே அவங்களுடைய நான் ஒரு வாய்ஸில் டப்பிங் பேசிட்டு அவங்க இந்த வாய்ஸை மேட்ச் பண்ணி அவங்களே மீதி படத்தையும் டப்பிங் பேசி முடிக்கிற மாதிரியான ஒரு தேவைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே ஃபுல்லாக பண்ண முடியாது. ஓகே சார், நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.